அவன் பேரு பெய்டன் ஃபார்க்வார். யுத்தத்துல நேரடியா இல்லாதவன், ஆனாலும் இப்போ யுத்தம் அவன் கழுத்தை பிடிச்சு நெருக்கிட்டு இருந்தது. இந்த கதையை நாம இப்ப பார்க்க போறது இல்லை, ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாலேயே இந்த கதையை வீடியோவா போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம கதையின் மடிகள் சேனல்ல ஆம்ப்ரோஸ் பியர்ஸ் எழுதிய உலக புகழ்பெற்ற An Occurrence at Owl Creek Bridge இந்த கதை தான் இது. ஆனா இங்க நாம பார்க்க போறது அந்த கதையை எழுதின கதாசிரியரின் கதை. அந்த கதையுடைய கதாநாயகனுக்கு நடந்த மாதிரியே அந்த கதையை எழுதின ஆம்ப்ரோஸ் பியர்ஸோடைய உண்மையான வாழ்க்கையிலும் ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு ஒரு இன்று வரை விடை தெரியாத கேள்வியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது உண்மையா இல்ல வெறும் தற்செயலான ஒற்றுமையா? வரலாறே இன்றைக்கும் பதில் சொல்ல முடியாத ஆம்ப்ரோஸ் பியர்ஸோடைய உண்மையான வாழ்க்கை கதைக்குள்ள போகலாம். கதாசிரியரே கதாநாயகனாக, ஆனால் நிஜமாகவே காணாமல் போனவராக. 1913 அக்டோபர் 1 அமெரிக்காவில் இருந்து மெக்சிகோவுக்கு நுழையும் முன்னால தன்னோட அண்ணி மகள் லோராவுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு. அந்த கடிதத்துல இருந்த ஒரு வரி இன்னைக்கும் படிக்கிறவங்களை யோசிக்க வைக்கிற புகழ் வாய்ந்த வரிகளாக இன்றும் கருதப்படுது. குட் பை. If you hear my being stood up against a Mexican stone wall and shot to rocks, please know that I think that a pretty good way to depart this life. It beats old age, disease, or falling down these last stairs. To be a gringo in Mexico, that is euthanasia. மெக்சிகோவில் ஒரு கல் சுவர் முன்னாடி என்னை நிறுத்தி சுட்டு கொண்டுட்டாங்கன்னு நீ கேள்விப்பட்டா அது இந்த வாழ்க்கையை விட்டு போற நல்ல வழின்னு நான் நினைக்கிறேன்னு நீ தெரிஞ்சுக்கோ. வயசாகி நோய் வந்து இல்ல படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து சாகிறதெல்லாம் விட அது எனக்கு நல்ல முடிவாயிருக்கும். அவர் இப்படி சொன்னது ஒரு சாதாரண வரியா இல்ல வரப்போற விதியோட முன்னறிவிப்பா? அதுக்கு பிறகு கடைசியா 1913 டிசம்பர் 26 மெக்சிகோவோட சிகுவாஹோ நகரத்துல இருந்து ஆம்ப்ரோஸ் பியர்ஸ் தன்னோட நெருங்கிய பெண் தோழியான பிளாஞ்ச் பார்டிங்டனுக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. ஆனால் சில பழைய ஆதாரங்கள் அந்த கடிதம் அவரது மகள் ஹெலன் பியர்ஸுக்கு எழுதினதாகவும் சொல்லப்படுது. அந்த கடிதம் தான் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற அவரோட கடைசி உறுதிப்படுத்தப்பட்ட கடிதம். அதுல ஒரு வரி மட்டும் எழுதினாரு. As to me, I leave here tomorrow for an unknown destination. நான் நாளைக்கு இங்கிருந்து கிளம்புறேன், எங்கன்னு எனக்கே தெரியாத ஒரு இடத்துக்கு. அதுக்கு பிறகு வரலாறு அவரை பத்தி பேசவே இல்லை. 1913 71 வயசுல உலக புகழ்பெற்ற அந்த எழுத்தாளர் மெக்சிகோ புரட்சி நடக்கிற பகுதிக்குள்ள நுழைஞ்சாரு. அதுக்கு பிறகு ஆம்ப்ரோஸ் பியர்ஸ் என்ற மனிதரை உலகம் இனிமேல் உறுதியா பார்த்ததே இல்லை. ஒரு நூற்றாண்டுக்கு மேலாகியும் இலக்கிய வரலாற்றோட மிகப்பெரிய தீர்க்கப்படாத மர்மங்கள்ல ஒன்னா இது இன்னைக்கும் நிக்குது. இது ஆம்ப்ரோஸ் பியர்ஸ் எப்படி காணாமல் போனாருன்ற கதை இல்ல, ஆம்ப்ரோஸ் பியர்ஸ் எங்கே மறைந்தார்னு இன்றைக்கும் வரலாறே கண்டுபிடிக்க முடியாத கதை. அமெரிக்காவில் இருந்த ஒரு பிரபல எழுத்தாளர் ஆம்ப்ரோஸ் பியர்ஸ். உலக இலக்கியத்துல தனி இடம் பிடிச்ச மனிதர். ஆனா அவரை பத்தி மக்கள் இன்னைக்கும் அதிகமா பேசுறது அவர் எழுதிய புத்தகங்களுக்காக மட்டுமில்ல, அவரோட காணாம போன மர்மத்துக்காகவும் தான். 71 வயசுல எல்லாரும் அமைதியா வீட்டுல இருக்க நினைக்கிற வயசுல அவர் தானாவே அமெரிக்காவில இருந்து மெக்சிகோ புரட்சி நடக்கிற பகுதிக்கு பயணம் கிளம்புறாரு. அந்த முடிவுக்கு பிறகு சில நாட்கள் வரைக்கும் அவரை பத்திய தகவல்கள் கிடைச்சிருக்குது. அப்புறம் திடீர்னு எல்லாமே நின்று போயிடுது. ஒரு மனிதன் காணாம போறது புதுசு இல்ல, ஆனா ஒரு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர், ஆவணங்களோட நடுவுல இருந்தவர், வரலாற்றோட கண் முன்னாடியே மறைஞ்சு போறது ரொம்ப அரிது. அதனாலதான் இந்த கதை இன்னைக்கும் ஆய்வாளர்களையும் வரலாற்று ஆசிரியர்களையும் இலக்கிய உலகத்தையும் விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. ஆம்ப்ரோஸ் பியர்ஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி எழுதிய சில கடிதங்கள் இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. அதுல அவர் மெக்சிகோ போறதையும் அங்க நடக்கிற புரட்சியை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறதையும் எழுதியிருக்காரு. இது யாராவது பிறகு சொன்ன கதை இல்ல, அவரே எழுதிய கடிதங்கள்ல இருக்கிற தகவல். அந்த காலத்துல வெளியான சில அமெரிக்க செய்தித்தாள்களும் அவர் தெற்கு பயணம் போயிருக்காருன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு விசித்திரமான விஷயமும் நடக்குது. ஆரம்பத்துல தொடர்ந்து கிடைச்ச தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அவர் எந்த ஊர்ல இருந்தாரு, யாரை சந்திச்சாரு, அடுத்தது எங்க போனாருன்னு சில பதிவுகள் கிடைக்குது. ஆனா எல்லா பதிவுகளும் ஒரே மாதிரி இல்ல. சில தகவல்கள் ஒன்றுக்கொன்று பொருந்தது, சில தகவல்கள் பொருந்தவே மாட்டேங்குது.
அதனால வரலாற்று ஆசிரியர்கள் இன்னைக்கும் ஒவ்வொரு ஆவணத்தையும் தனித்தனியா ஒப்பிட்டு இன்று வரைக்கும் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் போன மெக்சிகோ நாம இப்ப பார்க்கிற மெக்சிகோ இல்ல. அந்த நேரத்துல அங்க மெக்சிகோ புரட்சியே நடக்குது. பல இடங்கள்ல தினமும் சண்டை. எந்த நகரம் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குதுன்னு மறுநாளே மாறிடும். ரயில் பாதைகள் சேதமாகவும் தகவல்கள் சரியா போகாமலும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களோட பயணங்களே கூட சில நேரம் முறையா பதிவாகாம போயிருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள 71 வயதான ஒரு எழுத்தாளர் தனியா போறது அப்பவே நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சா அதை தேடி போக ஆர்வமான மனிதர் அவர். அதனாலதான் அந்த பயணத்தையும் அவர் சாதாரணமா எடுத்துக்கிட்டாரு. இன்னைக்கும் வரலாற்று ஆசிரியர்கள் அதிகமா படிக்கிற ஆவணங்கள்ல அவரோட கடைசி கடிதங்களுக்கு முக்கியமான இடம் இருக்கு. அந்த கடிதங்கள்ல எங்கேயும் பயம் தெரியல. என்ன காப்பாத்துங்க, நான் திரும்ப வர முடியாம போயிடுவேன்னு நினைக்கிறேன் மாதிரி எந்த வரியும் இல்ல. சாதாரணமா பயணம் போற ஒரு எழுதுற மாதிரி அமைதியான மொழியா தான் இருக்கு. அதனாலதான் இன்னொரு கேள்வி எழுந்துச்சு, அவர் போற ஆபத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டு தான் போனாரா, இல்ல அவர் நினைச்சதை விட அங்க நிலைமை மோசமா இருந்துச்சா? இதுக்கு எந்த கடிதமும் நேரடியா பதில் சொல்லல. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா சொல்லுது, மெக்சிகோ போற முடிவு அவரோட சொந்த முடிவு. யாரும் அவரை அனுப்பல, யாரும் கட்டாயப்படுத்தல. அடுத்த பல வருடங்களா ஆய்வாளர்கள், பழைய செய்தித்தாள்கள், ரயில் பயண பதிவுகள், எல்லை பகுதிகளோட ஆவணங்கள், அவர் எழுதிய கடிதங்கள், அவரை பற்றி பிறகு எழுதப்பட்ட நினைவு குறிப்புகள், இப்படி கிடைக்கிற எல்லாத்தையும் சேர்த்து இந்த பயணத்தை மறுபடியும் கட்டமைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சில இடங்கள் வரைக்கும் எல்லாமே தெளிவா இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் பாதை முழுக்க இருட்டாயிடுது. மருத்துவமனை பதிவு இல்ல, உறுதியான இறப்பு பதிவு இல்ல, குடும்பத்துக்கு போன புதிய கடிதம் எதுவும் இல்ல. அதுதான் இந்த மர்மத்தோட உண்மையான தொடக்கம். ஆம்ப்ரோஸ் பியர்ஸ் பற்றிய கடைசியாக உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரம் இங்க வரைக்கும் தான். இதுக்கு பிறகு வரலாறு பேசுறது இல்ல, மர்மம் தான் பேச ஆரம்பிக்குது. ஒரு சாதாரண மனிதர் காணாம போயிருந்தா அது வரலாற்று மர்மமா மாறி இருக்காது. ஆம்ப்ரோஸ் பியர்ஸ் 1842 அமெரிக்காவோட ஒஹையோ மாநிலத்துல பிறந்தாரு. சின்ன வயசுல இருந்தே படிக்கிறதுல ஆர்வம் இருந்தாலும் அவரோட வாழ்க்கையே முழுசா மாத்தினது அமெரிக்க உள்நாட்டு போர் தான். இளம் வயசுல ராணுவத்துல சேர்ந்த அவர் போரை புத்தகத்துல படிச்சவர் இல்ல, கண்ணால பார்த்தவர். துப்பாக்கி சத்தம், உயிரிழப்புகள், போர்க்களத்தோட குழப்பம், இவை எல்லாத்தையுமே நேர்ல அனுபவிச்சதால பின்னாடி அவர் எழுதின கதைகள்ல அந்த அனுபவத்தோட தாக்கம் தெளிவா தெரியும். அமெரிக்க உள்நாட்டு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் பத்திரிகை உலகத்துக்குள்ள வந்தாரு. ஆனா அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவு அமைதியா இல்ல. அவரோட 2 மகன்களும் அவருக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. மனைவியோட உறவும் பல வருடங்களுக்கு முன்னாடியே முறிஞ்சு போயிருந்தது. ஒரே ஒரு மகள் ஹெலன் பியர்ஸ் மட்டும் இருந்தாங்க. வாழ்க்கையில இந்த மாதிரி இழப்புகளையும் தனிமையையும் அவர் சந்திச்சிருந்தாருன்னு வரலாற்று ஆவணங்கள்ல பதிவாகி இருக்கு. இதெல்லாம் அவர் மெக்சிகோ போனதுக்கான காரணம்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் வாழ்க்கை வெளியில தெரிஞ்ச அளவுக்கு எளிமையானது இல்லைன்னு மட்டும் புரிய வைக்குது. அங்கேயும் அவர் யாருக்கும் பயப்படுற ஆள் இல்ல. அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பெரிய தொழில் அதிபர்கள், அவரை போன்ற பல பிரபல எழுத்தாளர்கள் யாரா இருந்தாலும் தவறு இருக்குன்னு நினைச்சா நேரா எழுதிடுவாரு. அதனால அவருக்கு நிறைய எதிரிகளும் கூட இருந்தாங்க. அதே நேரத்துல அவரை மதிச்ச வாசகர்களும் இருந்தாங்க. அவரோட கட்டுரைகள்ல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். கருத்து சொல்றதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ஆதாரங்களை தேடுவாரு. அதனால அவரோட எழுத்துக்கு நம்பகத்தன்மையும் கூர்மையும் சேர்ந்தே இருந்துச்சு. பென் இஸ் மோர் ஷார்ப்பர் தென் ஸ்வாட் மாதிரி. வரலாற்று ஆசிரியர்களும் இலக்கிய ஆய்வாளர்களும் இன்னைக்கும் அவரை பத்தி பேசும்போது அச்சமில்லாத பத்திரிகையாளர்னு குறிப்பிடுறது இதனாலதான். அவர் எழுதுற ஒவ்வொரு வரியும் வாசகரை யோசிக்க வைக்கணும்லாம் கிடையாது, நேரா தாக்கணும்னு எழுதப்பட்ட மாதிரியே இருக்கும். அவரோட பேரை உலகம் முழுக்க கொண்டு போன புத்தகங்கள்ல முக்கியமானது தி டெவில்ஸ் டிக்ஷனரி. பேரை பார்த்தா ஏதோ டிக்ஷனரி அகராதி மாதிரி இருந்தாலும் அது உண்மையிலேயே மனித சமூகம், அரசியல், பேராசை, அதிகாரம் இவை எல்லாத்தையும் கிண்டலா நுணுக்கமா பார்த்த ஒரு படைப்பு. இன்னைக்கும் அந்த புத்தகத்துல இருக்கிற நிறைய வரிகள் மேற்கோளா பயன்படுத்தப்பட்டு தான் இருக்குது. அதே மாதிரி அவர் எழுதிய அக்யூரன்ஸ் அட் ஆல் கிரீக் பிரிட்ஜ் சிறுகதை உலக இலக்கியத்துல ஒரு பெரிய மைல் கல்லாவே கருதப்படுது. அந்த கதையோட முழு வீடியோ ஏற்கனவே கதையின் மடியில் சேனல்ல இருக்கு. டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பார்த்துக்கோங்க. இன்னும் பல படைப்புகள் கொடுத்திருக்காரு. சிக்மௌகா, கேன் சச் திங்ஸ் பி மாதிரி படைப்புகளும் அவரை சாதாரண எழுத்தாளர்ல இருந்து உலக இலக்கியத்துல தனி அடையாளம் கொண்டு எழுத்தாளரா மாத்துச்சு. அவரோட கதைகள்ல போர், மனித மனம், மரணம், உண்மை இது எல்லாமே வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அவரை பற்றி இன்னொரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யம்.
அவர் கற்பனை கதைகள் எழுதினாலும் அதுக்குள்ள இருந்த உணர்ச்சிகளும் சூழல்களும் பல சமயங்கள்ல அவர் வாழ்ந்த அனுபவங்கள்ல இருந்து தான் வந்தது. குறிப்பா அமெரிக்க உள்நாட்டு போர் அவர் வாழ்நாள் முழுக்க விட்டு போகல அப்படிங்கிறது பல இலக்கிய ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதனாலதான் அவர் எழுதிய போர்க்கதைகள் இன்னைக்கும் பல பல்கலைக்கழகங்கள்ல படிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அவரோட எழுத்து பின்னாடி வந்த நிறைய எழுத்தாளர்களையும் பாதிச்சிருக்குது. ஒரு எழுத்தாளரா மட்டும் இல்லாம விமர்சகராக, செய்தியாளராக, சமூகத்தை நேரா கேள்வி கேட்ட மனிதராகவும் அவர் நினைவு கூறப்படுறாரு. அதனாலதான் அவர் திடீர்னு காணாம போனப்போ அது ஒரு குடும்பத்தோட இழப்பு மட்டும் இல்ல, அமெரிக்க இலக்கிய உலகத்துக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியா மாறுச்சு. இப்படி உலக புகழ், இலக்கிய மரியாதை, நிலையான வாழ்க்கை, இது எல்லாமே இருந்த ஒரு 71 வயது எழுத்தாளர் ஏன் தானாகவே புரட்சி போர்னு நடக்கிற மெக்சிகோவுக்குள்ள போக முடிவு பண்ணாரு? அவர் என்ன தேடி போனாரு? ஒரு செய்தியா, ஒரு அனுபவமா, இல்ல இன்னும் வேற ஏதாவதா? இந்த கேள்விக்கான பதில ஊகங்களால நம்ம சொல்ல முடியாது. அவர் எழுதிய கடைசி கடிதங்கள், பயண பதிவுகள், செய்தித்தாள்கள், அவரை கடைசியாக பார்த்ததாக சொல்லப்படுற குறிப்புகள், இது எல்லாத்தையும் ஒன்னுனா சேர்த்து பார்த்தாதான் அடுத்த கட்ட விசாரணை ஆரம்பிக்க முடியும். வரலாறு எதுவரைக்கும் ஆம்ப்ரோஸ் பியர்ஸை பின்தொடர்ந்து எந்த இடத்துல அவரோட தடயமே திடீர்னு முடிஞ்சு போகுது? அதுக்கும் சில ஆதாரங்கள் இருக்கு. அந்த ஆதாரங்கள் எல்லாமே ஆம்ப்ரோஸ் பியர்ஸோட கடைசி பயணத்தை பற்றி கிடைச்சிருக்கிற ஆவணங்கள், அவரே எழுதிய கடிதங்கள், அக்கால செய்தித்தாள்கள், பயண பதிவுகள், வரலாற்று ஆசிரியர்கள் ஏத்துக்கிற ஆய்வுகள், இதையெல்லாம் அடிப்படையா வச்சுதான் இருக்கு. அதே நேரத்துல ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும், இந்த வழக்குல எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்காது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா கிடைக்குது. அந்த இடத்துக்கு பிறகு அவரோட வாழ்க்கை வரலாறே திடீர்னு அமைதியாயிட்டது. அதனாலதான் இந்த விசாரணைக்கு இன்னும் முடிவே இல்லை. 1913 அக்டோபர் மாதத்துல ஆம்ப்ரோஸ் பியர்ஸ் அமெரிக்காவை விட்டு தெற்கு பயணம் ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும்னு நம்புறேன். அவரோட கடைசி கடிதம் டிசம்பர் 26 எழுதப்பட்டது. அப்போ அந்த 2 மாதங்கள், நவம்பர் டிசம்பர்ல தான் அவர் அங்க இருந்திருக்காரு ஆதாரப்படி. அப்படியாக கிடைக்கிற ஆவணங்களையும் பயண பதிவுகளையும் ஒப்பிட்டு பார்த்தா அவர் எடுத்த பாதை சுமார் இப்படித்தான் இருந்திருக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதாவது அமெரிக்காவிலிருந்து டெக்சாஸ் எல்லை, அங்கிருந்து எல்பாசோ, அதுக்கப்புறம் சியூதாத் ஹுவாரஸ், அதுக்கப்புறம் அங்கிருந்து சுவாவா, அப்புறம் ஓஹினாகா பகுதியை நோக்கிய பயணம். இந்த பாதை சில இடங்களுக்கு ஆதாரம் தெளிவா இருக்குது, சில இடங்களுக்கு மறைமுக குறிப்புகள் மட்டும்தான் இருக்கு. அதனால அவரோட கடைசி இடத்தை இன்றைக்கும் முழுமையா தெரிஞ்சுக்க முடியல. வழியில பல நகரங்கள் கடந்து டெக்சாஸ் எல்லை வழியாக மெக்சிகோக்குள்ள நுழைஞ்சிருக்காருன்னு பயண பதிவுகள் சொல்லுது. அந்த காலத்துல வெளியான சில செய்தித்தாள்களும் அவர் எழுதிய கடிதங்களும் அவர் வடக்கு மெக்சிகோ பகுதிகளில் இருந்ததை உறுதிப்படுத்துது. இதெல்லாம் விஷுவல் மேப்ல காட்டுறேன் பாருங்க. ஆனா அந்த காலத்துல இருந்த எல்லைகள் வேற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவர் பல இடங்களுக்கு போயிருக்காருன்னு குறிப்புகள்ல இருக்குது. சில ஆவணங்கள்ல புரட்சி தலைவர் பான்சோ வில்லாவோட படையினர் இருக்கிற பகுதிக்கு போகணும்னு அவர் விருப்பம் தெரிவிச்சிருந்தாருன்னு குறிப்பிடுறாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லா தகவலும் ஒரே மாதிரி நம்பகமானது இல்லை. அவர் நேரடியா எழுதிய கடிதங்களும் அக்காலத்துல வெளியான செய்தித்தாள்களும் அதிக முக்கியத்துவம் பெறுது. பின்னாடி எழுதப்பட்ட நினைவு குறிப்புகளை மட்டும் வரலாற்று ஆசிரியர்கள் ரொம்ப கவனமா ஒப்பிட்டுத்தான் பயன்படுத்துறாங்க. ஏன்னா அதுல நிறைய உண்மைக்கு புறம்பாகவும் இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த முழு வழக்குல மிக முக்கியமான ஆதாரம் 1913 டிசம்பர் 26 எழுதப்பட்டதா பொதுவா ஏத்துக்கப்படுற அவருடைய கடைசி உறுதிப்படுத்தப்பட்ட கடிதம். அந்த கடிதத்துல அவர் மெக்சிகோவோட சுவாவா மாநிலத்துல இருந்ததாகவும் அங்கிருந்து போறேன் அப்படின்னும் எழுதியிருக்காரு. அந்த கடிதம் வரைக்கும் தான் நம்ம கையில உறுதியான ஆதாரம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவர் கையால எழுதப்பட்டதுன்னு உறுதிப்படுத்தப்பட்ட வேற எந்த கடிதமும் இதுவரைக்கும் கிடைக்கல. இதுதான் இந்த மர்மத்தோட மிகப்பெரிய திருப்பம். அவர் எழுதின பல கதைகள் நம்ம கையில இருக்குது. ஆனா அவருடைய வாழ்க்கை கதையின் கடைசி பக்கங்கள் நம்ம கையில இல்லை. இதுதான் இந்த மர்மத்தோட மிகப்பெரிய திருப்பம். ஒரு எழுத்தாளரோட உண்மையான வாழ்க்கையே அவர் எழுதிய கடிதங்களால இப்படி ஒரு கதை போல ஆகும்னு அவர் ஃபேமஸா கதை எழுதிய காலங்கள்ல யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அவரோட இந்த கடைசி கடிதத்துக்கு பிறகு அவரோட கதையே திடீர்னு நின்று போயிடுது. அதனாலதான் அந்த ஒரு கடிதம் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு இன்றைக்கும் மிக முக்கியமான ஆவணமா இருக்கு.
அவரை கடைசியா பார்த்ததாக சொல்லப்படுற சில குறிப்புகளும் இருக்குது. ஆனா அந்த குறிப்புகள் எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு முரண்பாடா இருக்குது. சில பதிவுகள்ல அவர் புரட்சி படையோட சேர்ந்து பயணம் பண்ணினாருன்னு இருக்குது. இன்னும் சில குறிப்புகள்ல அவர் ஒஹினாகா பகுதியை நோக்கி போயிருக்காருன்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனா எந்த ஆதாரமும் இதுதான் அவருடைய கடைசி நாள், இதுதான் கடைசி இடம், அவருக்கு இதுதான் ஆச்சுன்னு உறுதியா சொல்ல முடியல. அதே மாதிரி எந்த மருத்துவமனை பதிவிலையும் அவர் பெயர் உறுதியா கிடைக்கல. எந்த அரசாங்க ஆவணத்திலையும் அவர் இறந்ததற்கான பதிவும் இல்லை. அவரோட கடைசி கடிதமான நாம வீடியோ ஆரம்பத்துல பார்த்த மாதிரி, as to me I leave here tomorrow for an unknown destination. நான் நாளைக்கு இங்கிருந்து கிளம்புறேன் எங்கன்னு எனக்கே தெரியாத ஒரு இடத்துக்கு அப்படின்னு ஓஹினாகாவில் இருந்து எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட குடும்பத்துக்கோ அவரோட நண்பருக்கோ போனது அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்ட எந்த ஒரு புதிய கடிதமும் இல்லை. ஒரு உலக புகழ்பெற்ற எழுத்தாளரை பற்றி எல்லா தடயங்களும் இவ்வளவு திடீர்னு முடிஞ்சு போறது வரலாற்றுல ரொம்ப அபூர்வமான விஷயம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இன்னைக்கும் வரலாற்று ஆசிரியர்கள் பழைய வரைபடங்கள், ரயில் பாதைகள், எல்லை பதிவுகள், செய்தித்தாள் காப்பகங்கள், தனிப்பட்ட கடிதங்கள், அந்த காலத்துல எழுதப்பட்ட நினைவு குறிப்புகள்னு கிடைக்கிற ஒவ்வொரு ஆவணத்தையும் மறுபடியும் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவரோட படைப்புகள் அந்த மாதிரி. இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜியின் இறுதி வாழ்க்கையை எவ்வளவு புதிராக இன்னும் தேடிக்கிட்டே இருக்கிறோமோ அதே மாதிரி பல பிரபலமான மனிதர்கள் உலகின் பல இடங்கள்ல காணாமல் போய் இன்று வரைக்கும் பலரால் தேடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. அவங்க கிடைச்சிடுவாங்கன்னு இல்லை, அவங்களுக்கு என்னதான் ஆனது அப்படிங்கிறத கண்டு அறியும் ஒரு வகையான ஏக்கமான உணர்வால தான். அதே மாதிரி ஆம்ப்ரோஸ் பியர்ஸ் பற்றி புதுசா ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் இருக்குது. ஆனா இதுவரைக்கும் மாறாத ஒரே உண்மை என்னன்னா, ஆம்ப்ரோஸ் பியர்ஸ் எங்கே, எப்படி, எப்போது காணாம போனார்னு உறுதியா நிரூபிக்கிற ஒரு ஆதாரமும் கிடைக்கல. இப்படி வரலாறு என்பது இதுவரை இருக்க, இதுக்கு பிறகு அவருக்கு என்ன நடந்திருக்கலாம்னு, அவர் என்ன ஆகியிருப்பாருன்னும் தியரிகள் நிறைய இருக்குது. ஆனா ஒவ்வொரு தியரியையும் அது தியரி தான் அப்படிங்கிற ஒரு பொறுப்போட அதுக்கு ஆதரவா சொல்லப்படுற ஆதாரங்களையும் அதுல இருக்கிற முரண்பாடுகளையும் சேர்த்தே பார்க்கறது தானே முக்கியம். ஒரு கதை எழுதுபவருடைய வாழ்க்கை புத்தகத்திலேயே கடைசி பக்கங்கள் காணாமல் போய் பெரிய வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடத்தை நிரப்பத்தான் பல தியரிகள் உருவாகி இருக்கு. ஆனா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், இப்ப பேச போற எந்த தியரியும் நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் சில ஆதரவான தகவல்கள் இருக்கு, அதே நேரத்துல பல கேள்விகளும் அதுக்குள்ள இருக்கு. அதனாலதான் வரலாற்று ஆசிரியர்கள் இப்ப வரைக்கும் எந்த ஒரு தியரியையும் இறுதியான முடிவா ஏத்துக்கல. முதல்ல அதிகமா பேசப்படுற தியரி என்ன, மெக்சிகோ புரட்சியின் போது அவர் உயிரிழந்திருக்கலாம்ன்றது. அந்த காலத்துல நடந்த கடுமையான சண்டைகள், காணாமல் போன பயணிகள் பல பேர் காணாமல் போயிருக்காங்க. அந்த மாதிரியான குழப்பமான சூழ்நிலை இதுக்கு பின்னணியா சொல்லப்படுது. ஆனா அவர் அங்க கொல்லப்பட்டாருன்னு நேரடியா நிரூபிக்கிற ஆவணம் இதுவரை கிடைக்கல. அடுத்த தியரி, வழியில கொள்ளையடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம்ன்றது. அந்த நேரத்துல போர் பகுதிகளில் பயணிகள் மேல தாக்குதல்கள் நடந்தது, வரலாற்று உண்மைதான். அதனால இந்த தியரியையும் பல ஆய்வுகள்ல பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா இதுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஆம்ப்ரோஸ் பியர்ஸோட உடல் கிடைக்கல, அவருக்கு சொந்தமான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கான உறுதியான பதிவும் இல்லை. அதனால இந்த தியரியையும் உறுதியா சொல்ல முடியல. இன்னொரு தியரி, மூன்றாவதாக, வயது காரணமாக அல்லது உடல்நல பிரச்சனையால இயற்கையாக இருந்திருக்கலாம். 71 வயதுல போர் பகுதியில பயணம் பண்றது ரொம்ப கடினமான விஷயம். மருத்துவ வசதிகளும் அந்த காலத்துல குறைவா இருந்திருக்கு. அதனால இது சாத்தியம்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனாலும் இதுக்கும் மருத்துவ பதிவு, அடக்கம் செய்யப்பட்ட பதிவு இல்ல வேற மாதிரியான உறுதியான ஆதாரம் எதுவும் கிடைக்கல. நான்காவதாக ஒரு தியரி இருக்குது, அவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டாருன்னு. இதை சிலர் லாஜிக்கலா ஆராய்ச்சி செய்து அவர் எழுதிய சில கடிதங்களோட வார்த்தைகளை வச்சு சொல்றாங்க. அதே மாதிரி சைக்கலாஜிக்கலா ஆராய்ச்சி செஞ்சு அவருடைய மூத்த மகன் காதல் தொடர்பான சம்பவத்துக்கு பிறகு தன் உயிரை தானே மாய்த்து கொண்டவர் என்பதை வச்சும் ஆம்ப்ரோஸ் பியர்ஸும் அதே மாதிரி செய்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் இந்த தியரியை ஏத்துக்கல. ஏன்னா அவர் கடைசி கடிதங்கள்ல தன்னைத்தானே மாய்த்துக்க போறேன்னு நேரடியா காட்டுற எந்த வரியும் இல்ல. அதையும் தாண்டி அவர் கோழையும் இல்லைன்னு சொல்றாங்க. அது அவரோட கதைகளை பார்த்தால் நமக்கே தெரியும். அப்புறம் 5வது தியரி, அவர் வேணும்னே எல்லாத்தையும் விட்டுட்டு வேற அடையாளத்துல வாழ ஆசைப்பட்டு ஆரம்பிச்சிருக்கலாம்ன்றது. இதுவும் பல புத்தகங்கள்ல கட்டுரைகள்ல பேசப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கும் எந்த உறுதியான ஆவணமும் கிடைக்கல. அவர் வேற பேர்ல வாழ்ந்தாருன்னு நிரூபிக்கிற ஆதாரம் இல்லை. அதனால இதுவும் ஒரு சாத்தியக்கூறு மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் பேசப்படுற தியரிகளும் இருக்குது.
எல்லை தாண்டும் போது ஏற்பட்ட விபத்து, பதிவு செய்யப்படாத அல்லது அடையாளம் காணப்படாத மரணம் மாதிரியான சாத்தியங்களும் அவரோட அறியப்படாத முடிவுரைக்கு காரணமா இருக்கலாம்னு சில ஆய்வாளர்களால் கூறப்படுது. ஆனா அவைகளுக்கும் ரீதியான ஆதாரங்கள் இல்லை. அதனால்தான் இவையெல்லாம் ஒரு தியரியாகவே இருக்குது. இதையெல்லாம் ஆய்வு பண்ணுற வரலாற்று ஆசிரியர்களுடைய பொதுவான கருத்து ரொம்ப எளிமையானது தான். புதிய ஆவணம் கிடைக்காத வரைக்கும் இந்த மர்மத்துக்கு இறுதியான பதில் சொல்ல முடியாது. அதனால தான் இந்த வழக்கு இன்றைக்கும் மூடப்படாத வரலாற்று மர்மங்கள்ல ஒன்றா இருக்குது. ஒவ்வொரு தலைமுறையும் பழைய ஆவணங்களை மறுபடியும் படிக்குது, புதிய தகவல் ஏதாவது கிடைக்கும்னு தேடுது. ஆனா இப்ப வரைக்கும் 1913 முடிஞ்ச அந்த பாதை மறுபடியும் திறக்கப்படவே இல்லை. AI கண்டுபிடிக்கிறோம், எதுவோ கண்டுபிடிக்கிறோம். ஆனாலும் உலகத்துல சில மனிதர்களின் இறுதி முடிவு இன்றும் கண்டுபிடிக்கப்பட முடியாம தானே இருக்குது. ஆம்ப்ரோஸ் பியர்ஸ் அவருடைய இறுதி வாழ்க்கையை பொறுத்தவரை வரலாறு நமக்கு கொடுத்தது சில கடிதங்கள், சில செய்தித்தாள்கள், சில பயண பதிவுகள், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இருக்கிற இடத்தை அவரோட கதைகள்ல வர்ற மாதிரி கற்பனையால நிரப்பாம தெரியலன்னு ஒத்துக்கிறது தான் உண்மையான வரலாற்று ஆய்வோட பலம்னு பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஒரு பிரபலமான அமெரிக்க எழுத்தாளர், கதை ஆசிரியர் ஆம்ப்ரோஸ் பியர்ஸோட இறப்பு தேதி இன்றை வரைக்கும் அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்தப்படலை. அவர் எழுதிய தி டெவில்ஸ் டிக்ஷனரி இன்றைக்கும் தொடர்ந்து மறுபதிப்பு ஆகிக்கிட்டே இருக்குது. நானே வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்து இந்த கதையின் மடியில் சேனல்ல கூட வீடியோவா பண்ணியிருக்கிற கதை, நீங்க நிறைய பேர் அதை ரசிச்சு கமெண்ட் பண்ணியிருக்கிற கதை அக்யூரன்ஸ் அட் ஆல் கிரீக் பிரிட்ஜ். கதை உலகத்துல அதிகமா ஆய்வு செய்யப்படுற சிறு கதைகள்ல ஒண்ணு. அந்த கதையில அவரோட எழுத்து ஆழமா இருக்க காரணம் அவர் ஏற்கனவே அமெரிக்க உள்நாட்டு போர்ல நேரடியா போராடின அனுபவம் தான் அவரோட எழுத்தை இன்னும் ஆழமா மாத்துச்சு. அதுக்கு பிறகு அவர் மெக்சிகோல காணாம போன சம்பவத்தை பற்றிய ஆய்வுகள் இன்றைக்கும் தொடர்ந்து வெளிவந்துகிட்டே இருக்குது. ஒரு நூற்றாண்டுக்கு மேலாகியும் ஆம்ப்ரோஸ் பியர்ஸ் எங்கே மறைந்தார்ன்ற கேள்விக்கு இன்னும் உறுதியான பதில் கிடைக்கல. ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை எழுதி உலக இலக்கியத்துல அழியாத இடம் பிடிச்ச ஒரு எழுத்தாளர் தன்னோட வாழ்க்கையோட கடைசி அத்தியாயத்தை மட்டும் எழுதாம விட்டுட்டாரு. இல்ல எழுத முடியாம போயிட்டாருன்னு சொல்லணுமா? அதுக்கான பதிலும் இன்னைக்கும் யாருக்கும் தெரியல. அதனாலதான் ஆம்ப்ரோஸ் பியர்ஸோட கடைசி பயணம் ஒரு காணாமல் போன மனிதரோட கதை மட்டும் இல்ல, வரலாறே இன்றைக்கும் முடிக்க முடியாத ஒரு அத்தியாயம். ஒரு நூற்றாண்டுக்கு மேலாகியும் ஆம்ப்ரோஸ் பியர்ஸ் எங்கே மறைந்தார் என்ற கேள்விக்கு இன்னும் வரலாறே பதில் சொல்லவில்லை. அவர் எழுதிய மர்மத்தை விட அவர் உருவாக்கிய இலக்கிய உலகத்தை அனுபவிக்கணும்னா an occurrence at Owl Creek Bridge கதை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. எத்தனை முறைனாலும் பார்க்கலாம், அப்படிப்பட்ட கதை அது. என்னால் முடிஞ்ச அளவு வாய்ஸ் ஆக்டிங் பண்ணியிருப்பேன். எப்படி இருக்குன்னு அதில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அது ஒரு படைப்பாளர் ஆம்ப்ரோஸ் பியர்ஸுக்கு நாம் கொடுக்குற மரியாதையாக இருக்கட்டும். அந்த 5 தியரியில் எது ஆம்ப்ரோஸ் பியர்ஸோடைய முடிவாக இருக்குன்னு உங்களுக்கு தோன்றதை எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. 1. போர் புரிந்து இறந்திருப்பாரா? 2. கொள்ளையடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பாரா? 3. வயது மூப்பில் இயற்கை மரணம் அடைந்திருப்பாரா? 4. போர் விரக்தியில் தன்னைத்தானே மாய்த்துக்கிட்டாரா? 5. அவரோட கதைகள் போலவே ஆர்வத்தில் அடையாளம் மாறி வாழ்ந்திருப்பாரா? இல்லை வேற எந்த தியரியும் இருக்குமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் டு கதையின் மடியில். தேங்க்யூ. ஆம்ப்ரோஸ் பியர்ஸ் அவர் காணாம போயிருந்தாலும் அவரோட கதைகள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னால தான் இருக்கு. சீரிய எழுத்துக்கள் என்றுமே செத்து போகாது.